ஒருத்தர் குழந்தை நல்லா படிக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சார். இதை அப்படியே கோழிப்பண்ணை நடத்தலான்னு முடிவு பண்ணி கோழிப்பண்ணைகிட்ட இருக்கிற கோழிகள்கிட்ட நம்ம இந்த வார்த்தைகளை சொன்னோம்னா அதுவும் அப்படியே கேட்டு நல்ல விதமாக முட்டை போடும் அப்படின்னு நினச்சிட்டு கோழிகிட்ட எல்லா கோழியை வச்சு சொல்கிறார், இந்த மாதிரி நல்லா முட்டை போடுங்க, எனக்கு டெய்லி ஒரு முட்டை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு தீனிகளும் நான் நிறைய பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி தீனிகளும் நிறையா போடுறார். போட்டதும் அதாவது ஒரே ஒரு கோழியை தவிர பாக்கி எல்லா கோழியும் முட்டை கரெக்டாக போடுது. இவர் அந்த ஒரு கோழியை வார்னிங் கொடுக்குறாரு, இதை பார், நாளையிலேருந்து நீ ஒரு முட்டை போடணும், முட்டை போடலை அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு. அடுத்த நாளும் பார்க்குறாரு அந்த கோழி முட்டை போடலை. அதுக்கு அடுத்த நாளும் பார்க்குறாரு அந்த கோழி முட்டை போடலை. இவருக்கு கோபம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா டைலாகாக மாற்றுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இனிமே யாராவது முட்டை போடாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்கள நான் ஹோட்டலில் பிரியாணி கொடுத்துருவேன் அப்படின்னு பயமுறுத்துறாரு. அந்த கோழியாக நடுங்கி பயந்து செத்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரி, அடுத்த நாளும் அதே மாதிரி கணக்கெடுக்கிறாரு, முட்டை போடலை. உடனே அந்த கோழியை பிடிச்சி ஏன் முட்டை போடலை சொல்லு அப்படின்னு சொல்லி அதை மிரட்டி பயந்து ரொம்ப பயமுறுத்தி அந்த கோழிகிட்ட கேட்குறாரு. உடனே அந்த கோழி சொல்லிச்சு, யோ, நான் முதல்ல கோழியே இல்லையா, சேவல்யா, என்ன பிடிச்சி முட்டை போடு முட்டை போடு முட்டை போடுனா நான் எப்படியா முட்டை போடுவேன், நான் தினமும் விட்டதாயா போடுவேன் அப்படின்னு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சில குழந்தைங்க ஓரளவுக்கு தான் படிப்பு அப்படின்றது இருக்கும், மற்ற திறமைகள் நிறையா இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளை நம்ம பிடிச்சி படி 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 படின்னு சொல்லி ஒரு வழியாக்கி விட்டுருவோம். இப்போல்லாம் மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் இருக்குது, அதனால் மாவு அரைச்சிடுறோம். முன்னெல்லாம் மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாவு அரைக்கிறதுக்குன்னு நல்ல பலசாலியான ஆட்களை வேலைக்கு எடுப்பாங்க ஹோட்டல் முதலாளிகள்லாம். அப்படி ஒரு ஆளை ஒரு ஹோட்டல் முதலாளி வேலைக்கு எடுத்தார். எடுக்கிறப்ப அவன்கிட்ட கண்டிஷன் போட்டார், இதை பாருப்பா, உனக்கு மாத சம்பளம் 300 ரூபா நான் கொடுத்துட்றேன், மாவு அரைச்சிட்டு வந்தீங்கன்னா என்கிட்ட கொண்டு காமிச்சிட்டு தான் நீ அதை பயன்படுத்தணும் அப்படின்னாரு. சரிங்கய்யா, அந்த மாதிரியே நான் பண்ணிடுறேங்க அப்படின்னா. ஓகே, நாளையிலேருந்து வேலைக்கு வந்துரு அப்படின்ட்டார். அடுத்த நாள் அவன் வேலைக்கு முதல் நாள் நல்லா மாவு அரைச்சிட்டு போய் முதலாளிகிட்ட காமிச்சான். முதலாளி பார்த்துட்டு, வெண்ணெய் மாதிரி நல்லா அரைக்கணும்பா அப்படின்னா. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்து 2வது நாளும் அரைச்சிட்டு கொண்டு காட்டினான். ஐயா, இந்த மாவு நல்லா அரைச்சிருக்கேன், நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. அவரும் பார்த்துட்டு, வெண்ணெய் மாதிரி அரைக்கணும்ப்பா, இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் அப்படின்ட்டார். 3வது நாளும் அதே மாதிரி அரைச்சி கொண்டு காமிச்சான். இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் மாதிரி அரைக்கணும்யா அப்படின்ட்டார். சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். 4வது நாள் கொண்டு காமிச்சான், அதே மாதிரி மாவு அரைச்சி கொண்டு காமிச்சான். அவர் செக் பண்ணி பார்த்து, இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் மாதிரி அரைக்கணும்ப்பா அப்படின்ட்டார். அவனுக்கு கோவம் வந்துட்டுது, நான் நாளையிலேருந்து வேலைக்கு வரலைங்கய்யா அப்படின்ட்டு. ஏன்னா 4 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே நாளையிலேருந்து வேலைக்கு வரலைங்கிறேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு. ஆமையா, ஒவ்வொரு தடவையும் நான் மாவு அரைச்சிட்டு வருவேன், நீ வெண்ணெய் மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைம்ப, இன்னைக்கு வெண்ணெயவே கொண்டு காமிச்சிருக்கிற, இன்னும் வெண்ணெய் மாதிரி அரைங்கிற. அப்போ அவன் சொன்னான், என் மேலே பிரச்சனை கிடையாது, உன்னோட பார்வை சரியில்லை, என் மேலே குறைய கண்டுபிடிக்கணுன்னே நீ பார்க்குற. ஸோ அப்படி இருக்கிறவன்ட்ட நான் வேலை செய்ய முடியாது, அதனால் நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு.